இரு துளி கண்ணீர். வெளியே இருக்கும் மாணவர்களே, வகுப்பிற்குள் வாருங்கள் என்று சொல்வது போல் அந்த பள்ளிக்கூடத்து மணி அடித்து முடித்தது. கூனிக்கிழவியைச் சுற்றியிருந்த பிள்ளைகள் ஒரே ஓட்டமாக வகுப்பறையை நோக்கி பறந்தோடினார்கள். ஆனால் வேலன் மட்டும் அந்த மணியோசையை சட்டை செய்ததாக தெரியவில்லை. ஓய்வாக நிழலில் படுத்து கண்ணை மூடிக்கொண்டு அசை போட்டு கொண்டிருக்கும் மாட்டைப் போல அவனுடைய வாய் எதையோ அரைத்து கொண்டிருந்தது. அவனது கால்கள் பழக்கத்தின் காரணமாக பள்ளிக்கூடத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தன. இன்று அவனுடைய பங்கு கிடைத்துவிட்டது. அவன் கூனிக்கிழவியிடம் கைவரிசையை காட்டியாகிவிட்டது. கூனிக்கிழவியை தெரியாதவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் யாரும் இருக்க முடியாது. அவளுடைய கடையை கடந்து போகாத பையன் எவனும் அங்கு கிடையாது. அந்த பள்ளிக்கூடம் பிறந்து அதற்கு வயது 11 ஆகின்றது. அந்த கூனிக்கிழவி அங்கு வந்து அதற்கு மேலும் ஆகின்றது. ஒரு கிழிந்த கோணியை கீழே விரித்து அதன் மேல் நெல்லிக்காய், மாங்காய், இலந்தைப்பழம், நாகப்பழம், வேர்க்கடலை, வள்ளிக்கிழங்கு போன்றவற்றை கூறு கட்டி கையில் ஒரு கொம்பை வைத்து கொண்டு காலையிலும் மாலையிலும் அவற்றை விற்பதுதான் அவளுடைய அன்றாட ஜீவனம். காய்கறி கடையில் எவை எவை விலை மலிவு என்பதை ஓட்டலிலே சாப்பாட்டு இலையில் பரிமாறப்படும் பதார்த்தங்களை சந்தேகத்திற்கிடமில்லாதபடி அறிவித்துவிடும். அதே போல எந்த பருவத்தில் எவை எவை ஏராளமாக தாராளமாக கிடைக்கும் என்பதை அந்த கிழவியின் கோணிப்பை அறிவிப்பு பலகையாக தெரிவித்துவிடும். பள்ளிக்கூடத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய மைதானம். அதன் ஒரு மரத்தில் பள்ளிக்கூடத்தின் நுழைவு வாயில், அதன் அருகில் ஒரு பெரிய வேப்ப மரம். அதன் அடியில்தான் அந்த கிழவிக்கு உரிமையான கடை இருந்தது. அந்த கடை பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கு முன்பும் பள்ளி முடிந்த பின்பும் அங்கே காட்சியளிக்கும். பள்ளிக்கு வரும் பிள்ளைகளின் கையில் உள்ள 2 காசுகளை கிழவியின் சுருக்கு பைக்குள் சேர்க்கும். காலையில் மணி அடிப்பதற்கு முன் தேன் துளியை சுற்றி எறும்புகள் சூழ்ந்து கொண்டிருப்பதைப் போல் பையன்கள் கடையை சுற்றி கூட்டமாக இருப்பார்கள். அம்மாவின் பணப்பெட்டியை அவருக்கு தெரியாமல் ஆராய்ந்து பார்த்தவனும், அப்பாவின் சட்டை பையை அலசி பார்த்தவனும், நேர்மையாக கேட்டு காசு வாங்கியவனும் கிழவியின் கடைக்கு வருவார்கள். ஒரு தின்பண்டம் அவர்களின் கைக்கு மாறும். கிழவிக்கு காசு சேரும். சில சமயங்களில் பாவம் அந்த கூனி கிழவிக்கு போட்டியாக பட்டாணி கடலை விற்கும் கைவண்டிக்காரன் வருவான். ஐஸ்கிரீம் விற்பவன் வம்பு தருவான். சில சமயம் சில்லறை தகராறுகள் ஹைட்ரஜன் குண்டாக வெடிப்பதுண்டு. இருந்தாலும் இந்த கிழவியின் வியாபாரம் ஒரே சீராக நடைபெற்று வந்தது. அவளது கடைக்கு எதிராகத்தான் எப்போதும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அது அவளின் கைராசி. அந்த கிழவியின் கைராசி ஒரே ஒருவனிடம்தான் பலிக்கவில்லை. அது அந்த வேலனிடம் மட்டும் பலிக்கவில்லை. மற்ற எல்லோரும் காசு கொடுத்து அவளிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டால் அவன் குறுக்கு வழியில் அதை பெற்றுக்கொள்வான். பல பேர் ஒரே நேரத்தில் கையை நீட்டி அங்கிருப்பதை வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அவனும் தன் கையை நீட்டி கிடைத்ததை சுருட்டி கொண்டு ஓடிப்போய் தூரத்தில் நின்று கொண்டு வாய்க்கு வேலை கொடுப்பான். எவரேனும் துரத்தி கொண்டு வந்தால் அவர்களை அடிப்பான். தன்னை பற்றி கிழவியிடம் சொல்பவர்களை மிரட்டுவான். அவனுடைய முரட்டு உடம்பையும் மொச்சைக்கொட்டை கண்களையும் கண்டு எல்லா பையன்களும் பயந்து நடுங்குவார்கள். கிழவி தன் பொருள் பறிபோனது அறிந்தும் வாய்க்கு வந்தபடி அவனை திட்டிவிட்டு தன் வியாபாரத்தை கவனிப்பாள். வேலனது திருட்டை பற்றி வாத்தியாரிடம் சில சமயம் சொல்லி பார்ப்பாள். சில பேர் தலையாட்டி விட்டு ஒன்றும் சொல்லாமல் போய்விடுவார்கள். வேறு சிலர், நீ ஏன் இங்கு வந்து படிக்கிற, பிள்ளைகளிடம் கண்டதை விற்று கிடக்கிறாய் என்று சொல்லி அவள் மேல் சீறி பாய்வார்கள். ஆகையால் தலைவிதியை துணைக்கு அழைத்து கிடைத்த வரையில் லாபம் என்று நினைத்து கொண்டு தன் பிழைப்பை கவனித்துக் கொள்வாள். இப்படி வேலன் கிழவியின் கடையில் உள்ளவற்றை திருடி தின்பதிலே ஓர் இன்பத்தை கண்டான். இத்தனைக்கும் அவன் ஏழை வீட்டு பையன் அல்ல. கிராமத்தில் இருக்கும் அவனுடைய அப்பாவிற்கு நிறைய நிலப்புலன்கள் உண்டு, வீடு வாசல்கள் உண்டு. அவன் படிப்பதற்காக தன் கிராமத்தை விட்டு மேலூருக்கு வந்தான். அங்கிருந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தான். அவனுக்கு படிப்பில் இருந்த அக்கறையை விட குறும்புத்தனத்தில் தான் அதிக நாட்டம் இருந்தது. அவனுடைய கையில் காசு இருந்தாலும் அவன் திருடி தின்பதிலே தனி ருசி கண்டிருந்தான். எத்தி திருடுவதை தன் சாமர்த்தியமாக நினைத்தான். அது வேறு எவருக்கும் கைவராத கலை என்று சில சமயங்களில் பந்தயம் கூட கட்டியிருந்தான். ஆகையால் அவன் எப்பொழுது சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த கிழவியிடம் கைவரிசையை காட்டி வந்தான். வேலன் இப்படி முடிந்த போதெல்லாம் கிழவியை கவனித்து கொண்டு தன் பள்ளி படிப்பையும் முடித்து கொண்டு தன் கிராமத்திற்கு புறப்பட்டான். அவனுடைய ஊர் மேலூரிலிருந்து அதிக தூரத்தில் இருந்தது. அவன் பார்க்க வேண்டியவர்களை பார்த்துவிட்டு சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்லிவிட்டு தன் பெட்டி படுக்கையுடன் புறப்பட்டான். அவனது நினைவலைகளில் வேகத்தோடு மோட்டாரின் சக்கரங்கள் போட்டி போட்டன. அவன் கற்பனை உலகத்தில் தன்னை மறந்து சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தமும் அதையடுத்து பேரதிர்ச்சியும் தோன்றின. அவற்றை பின்பற்றி ஐயோ அம்மா என்ற அலறல்களும் அடித்தொண்டை கூக்குரல்களும் மயிர் சிலிர்க்கும் கூச்சல்களும் மூளைக்கொன்றாக கிளம்பின. அந்த குலுக்கலும் கத்தலும் வேலனை கனவு உலகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அழைத்து வந்தன. அவன் போய்க் கொண்டிருந்த மோட்டாருடன் எதிரே வந்த லாரி மோதியதால் அந்த குழப்பம் உண்டானது என்பதை அவனுக்கு புரிய வைத்தன. டிரைவர் உட்பட சில பேர் பிணமானார்கள். முன்பக்கத்தில் இருந்த பலருக்கு பலத்த காயம். கை கால் முகம் முதலான பாகங்களில் அடிபட்டு எங்கு பார்த்தாலும் ஒரே இரத்தமாக காட்சியளித்தது. நல்ல காலம், வேலன் உட்கார்ந்திருந்த பின்பக்கத்தில் ஏறக்குறைய எல்லோரும் தப்பித்து கொண்டார்கள். சிலருக்கு லேசாக அடிபட்டிருந்தது. வேலனுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. அவனுக்கு சிறிய காயம் கூட ஏற்படவில்லை. அவன் மெதுவாக வண்டியை விட்டு இறங்கினான். தன் பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் ஊருக்கு போகும் மற்றொரு மோட்டாரில் ஏறி வீட்டை அடைந்தான். மோட்டார் லாரி மோதலை பற்றியும் அதில் தான் சிறு காயமும் படாமல் தப்பித்துவிட்ட அதிசயத்தை பற்றியும் குறைந்தது 2 மணி நேரம் எல்லோரிடமும் பேசினான். கை கால் உடைந்தவர்கள் துடித்ததையும் வெள்ளை சட்டை சிவப்பு சட்டையாக மாறிய விந்தையையும் அடிபட்டு முகம் விகாரமானவர்களின் தோற்றத்தை பற்றியும் விவரமாக சொன்னான். அடிக்கொரு முறை தான் தப்பி பிழைத்த பெருமையை பற்றி கூறவும் அவன் தவறவில்லை. அவனுடைய வீட்டின் முன்பகுதியில் கட்டட வேலை நடந்து கொண்டிருந்தது. அவன் அவற்றையெல்லாம் நன்றாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் அந்த மாடிக்கு ஏறி சென்றான். 3வது மாடியில் நின்று கொண்டு ஊரை சுற்றி பார்த்தான். ஆகா, என்ன அழகான காட்சி! அன்றைக்கெல்லாம் நின்று கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டே இருக்கலாம். வேலன் சுற்றியுள்ள அருமையான காட்சிகளில் லயித்து கொண்டிருந்தான். கீழே அவனுடைய தம்பியின் குரல் கேட்டது. அவனை கூப்பிடலாம் என்று நினைத்து அந்த மொட்டை மாடியின் ஓரத்தில் நின்று கீழே எட்டி பார்த்தான் வேலன். எதிர்பாராத விதமாக அவன் நிலை தடுமாறி அங்கிருந்து கீழே விழுந்தான். அவனது வலது கை உடைந்து விட்டது. உடம்பின் பல பாகத்திலும் நல்ல அடிபட்டது. அவன் போட்டுக்கொண்டிருந்த சட்டையும் கொட்டிய இரத்தத்தால் நிறம் மாறிவிட்டது. துடித்து கொண்டிருந்த அவனை அவனது அப்பாவும் மற்றவர்களும் ஜாக்கிரதையாக தூக்கினார்கள். முதலுதவி செய்த பிறகு மேலூருக்கு கொண்டு வந்தார்கள். அங்கிருந்த ஆஸ்பத்திரியில் அவனை சேர்த்தார்கள். வேலன் 5-6 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தான். உடல் தேறிய பிறகு வீட்டிற்கு வந்தான். ஆனால் அவனுடைய கையில் ஏற்பட்ட ஊனம் அப்படியே நிலைத்து விட்டது. ஆண்டுகள் பல ஓடிவிட்டன. வேலனுடைய மனப்போக்கும் மாறிவிட்டது. அவனுக்கு பல சமயங்களில் தான் கிழவியை ஏமாற்றியதற்காகவே திருடிய கை உடைந்து ஊனமாகிவிட்டது என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவனை துன்புறுத்தியது. அவன் வேலை செய்யாமல் இருந்த போதெல்லாம் அவனுடைய மனசாட்சி குத்தி குடைந்தது. வயலில் அப்பாவிற்கு உதவியாக வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் சில வேளைகளில் அந்த கருத்து அவன் மனதிற்குள் துளைத்து கொண்டிருக்கும். ஒரு நாள் அவன் ஏதோ ஒரு பத்திரிகையை புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். அதில் நெப்போலியனை பற்றி ஒரு சம்பவம் இருந்தது. பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த போது ஒரு அம்மாவிடம் கடன் பட்டிருந்தான் அவன். புகழ்பெற்ற பிரெஞ்சு அரசனாக மாறிய பிறகு அதே இடத்திற்கு அவன் போனான். ஞாபகமாக அந்த அம்மாவின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டி கடன்பட்டிருந்த பணத்தை கொடுத்து தீர்த்தான். இதை படித்ததும் நானும் ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று தனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டான். வேலன் மேலூருக்கு சென்றான். அந்த கிழவியைக் கண்டு அநியாயமாக திருடி தின்றவற்றிற்கு அசலும் வட்டியும் கணக்கு போட்டு கொடுத்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். கையில் பணம் எடுத்துக்கொண்டான். மேலூருக்கு வந்தான். அந்த பள்ளிக்கூடம் அங்கே இருந்தது. அந்த பெரிய வேப்ப மரமும் அப்படியே இருந்தது. அதன் கீழே கடையும் இருந்தது. ஆனால் அந்த கிழவி மட்டும் அங்கில்லை. அவள் உட்கார்ந்திருந்த இடத்தில் வேறு ஒருத்தி இருந்தாள். வேலன் திகைத்தான். தன் எண்ணம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று பயந்தான். தன் வேதனையை அடக்கிக் கொண்டு புதியவளிடம் நெருங்கினான். குனிக்கிழவியை பற்றி கேட்டான். அவள் செத்து போய் வருஷம் 2 ஆச்சே என்று பதில் கிடைத்தது. வேலன் தன்னுடைய திட்டம் தோல்வியடைந்ததை உணர்ந்து துடித்தான். மனசாந்தி பெறுவதற்காக ஒரே வழியும் கருகிவிட்டதை நினைத்தான். அவனுடைய கண்களிலிருந்து 2 துளி கண்ணீர் விழுந்தது. கதை பிடிச்சிருந்ததா? தொடர்ந்து கதைகள் கேட்டுட்டே இருங்க. ஆராகாஸ்ட் இப்போ பாட்பீன், ஸ்பாட்டிஃபை, யூடியூப் அண்ட் அமேசான் மியூசிக்கில்.